தமிழக அரசோட நிதிநிலை அறிக்கை எப்போ இதாகுது? எவ்வளோ நாள் கூட்டத்தில் அது ஏற்கனவே நேற்று முன்தினம் சொல்லி 17ஆம் தேதி இடைக்கால நிதிநிலை அறிக்கை இருக்குது. அதில் எல்லாம் பேசிக்கலாம். பெரிய பட்ஜெட் அறிக்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். பார்த்து இதுவரை எப்படி இருக்கோ அதே போல் சாமானிய மக்களுக்கு நன்மை தரக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கும். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? வேலைகள் நீங்கள் சொல்லாத செய்யணும். தமிழக முதல்வர் 4.25 வருஷம் செய்திருக்க பணிகள், மாதம் 1000 ரூபா வாங்கக்கூடிய கலைஞர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அல்லது 12 லட்சம் மாணவ மாணவிகள் மாதம் 1000 ரூபா உயர்கல்விக்கு வாங்கிட்டு இருக்காங்க. 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்கு, இன்னும் 10 லட்சம் பேர் கொடுக்க போகிறாங்க. விடியல் பயணம் டெய்லி 57 லட்சம் பேர் போகிறாங்க. மக்களை தேடி மருத்துவம் 2,58 லட்சம் பேர் பயன்படுறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தேர்தல் பணியாற்றுக்கு நான் சொன்னேன், இவங்க அவ்வளோ பேரும் தயாராக இருக்காங்க. மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பெறுவார். நன்றி. பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்து ஒரு இது இல்லை, சரியான இது இல்லைன்னு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கட்சிக்காரங்க அவங்க சொல்லித்தானே ஆகணும். அது போக எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்வு கூட சரியாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இல்லாது தெளிவாட்டு பதில் சொல்லிட்டாங்க. அது ஒரு டெக்னிக்கல் கோளாறு. அதில் வந்து சரியாட்டு அதை செய்யலைங்கிறதுக்காக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை காத்திருப்பு பட்டியல் வச்சிருக்கு. இந்த அரசு யார் தவறு செய்தாலும் நிச்சயமாட்டு தண்டிக்கும். இந்த தேர்தலில் இளைஞர்களுடைய ஓட்டு வந்து தாவேக்காக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் ஒரு பேச்சு. அவங்க வந்து நடிகர், நீங்கள் சொல்லக்கூடிய சென்செட்டு ஒரு டீம் அவங்களுக்கு அந்த அவங்களுடைய நடிகருக்கு ரசிகர்கள் இருக்க தான் செய்வாங்க. அதில் எந்தெந்த கட்சியிலாம் இருப்பாங்க, பிஜேபியில் இருப்பாங்க, காங்கிரஸில் இருப்பாங்க, தமாகவில் இருப்பாங்க, அப்புறம் பாமகவில் இருப்பாங்க, ஏடிஎம்கேல இருப்பாங்க, திமுகவில் எல்லா கட்சியிலும் உள்ளவங்களும் இருப்பாங்க. அவருடைய மாண்புமிகு முதல்வருடைய 5 ஆண்டு கால சேவை இருக்குல்ல, அது அவ்வளோ சாமானிய மக்களுக்கு செய்யுது. அந்த மக்கள் நன்றியோடு இருக்காங்க. எப்படி இதுவரை 10 தேர்தலில் ஜெயித்தாங்களோ 11ஆவது தேர்தலையும் வெற்றி பெற்று 200க்கு அதிகமான சீட்டில் மாண்புமிகு முதல்வர் வெற்றி பெறுவார். நன்றி, வணக்கம். தமிழக அரசோட நிதிநிலை அறிக்கை எப்போ இதாகுது? எவ்வளோ நாள் கூட்டத்தில் அது ஏற்கனவே நேற்று முன்தினம் சொல்லி 17ஆம் தேதி இடைக்கால நிதிநிலை அறிக்கை இருக்குது. அதில் எல்லாம் பேசிக்கலாம். பெரிய பட்ஜெட் அறிக்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். பார்த்து இதுவரை எப்படி இருக்கோ அதே போல் சாமானிய மக்களுக்கு நன்மை தரக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கும். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? வேலைகள் நீங்கள் சொல்லாத செய்யணும். தமிழக முதல்வர் 4.25 வருஷம் செய்திருக்க பணிகள், மாதம் 1000 ரூபா வாங்கக்கூடிய கலைஞர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அல்லது 12 லட்சம் மாணவ மாணவிகள் மாதம் 1000 ரூபா உயர்கல்விக்கு வாங்கிட்டு இருக்காங்க. 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துருக்கு, இன்னும் 10 லட்சம் பேர் கொடுக்க போகிறாங்க. விடியல் பயணம் டெய்லி 57 லட்சம் பேர் போகிறாங்க. மக்களை தேடி மருத்துவம் 2,58 லட்சம் பேர் பயன்படுறாங்க. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு தேர்தல் பணியாற்றுக்கு நான் சொன்னேன், இவங்க அவ்வளோ பேரும் தயாராக இருக்காங்க. மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் பெறுவார். நன்றி. பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்து ஒரு இது இல்லை, சரியான இது இல்லைன்னு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது கட்சிக்காரங்க அவங்க சொல்லித்தானே ஆகணும். அது போக எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்வு கூட சரியாக நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இல்லாது தெளிவாட்டு பதில் சொல்லிட்டாங்க. அது ஒரு டெக்னிக்கல் கோளாறு. அதில் வந்து சரியாட்டு அதை செய்யலைங்கிறதுக்காக ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை காத்திருப்பு பட்டியல் வச்சிருக்கு. இந்த அரசு யார் தவறு செய்தாலும் நிச்சயமாட்டு தண்டிக்கும். இந்த தேர்தலில் இளைஞர்களுடைய ஓட்டு வந்து தாவேக்காக்கு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் ஒரு பேச்சு. அவங்க வந்து நடிகர், நீங்கள் சொல்லக்கூடிய சென்செட்டு ஒரு டீம் அவங்களுக்கு அந்த அவங்களுடைய நடிகருக்கு ரசிகர்கள் இருக்க தான் செய்வாங்க. அதில் எந்தெந்த கட்சியிலாம் இருப்பாங்க, பிஜேபியில் இருப்பாங்க, காங்கிரஸில் இருப்பாங்க, தமாகவில் இருப்பாங்க, அப்புறம் பாமகவில் இருப்பாங்க, ஏடிஎம்கேல இருப்பாங்க, திமுகவில் எல்லா கட்சியிலும் உள்ளவங்களும் இருப்பாங்க. அவருடைய மாண்புமிகு முதல்வருடைய 5 ஆண்டு கால சேவை இருக்குல்ல, அது அவ்வளோ சாமானிய மக்களுக்கு செய்யுது.
அந்த மக்கள் நன்றியோடு இருக்காங்க. எப்படி இதுவரை 10 தேர்தலில் ஜெயித்தாங்களோ 11வது தேர்தலையும் வெற்றி பெற்று 200க்கு அதிகமான சீட்டில் மாண்புமிகு முதல்வர் வெற்றி பெறுவார். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.